ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது சாதத்துக்கு ப்ளஸ் சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து செய்யும்போது இந்த டிஷ்ஷு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். மிளகு ஜீரகம் நல்லா வதங்கி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுத்து. இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறின உடனே விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ திருப்பி அதே கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் சேர்க்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு பூண்டு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டை லேசாக வதக்கிட்டு வெங்காயம் சேர்க்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. மஷ்ரூம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். இதை ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்து போயிடும், அதனால ரொம்ப நேரம் அதை வதக்கக்கூடாது. இப்போ இது லேசாக வதங்கி இருக்கு. இது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணிலாம் விட வேண்டாம், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போரும். நல்லா கலந்து விடலாம். இதுக்கு மஞ்சப்பொடி சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் சேர்ந்து வதங்கணும். அப்போ தான் மஷ்ரூம்குள்ளே அந்த உப்பு காரம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கும். இது இப்போ ரெடி ஆகிடுத்து. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து காளான் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கிறதுனால 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காளான் நிறைய எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.